அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனா கிச்சன். இப்போ நம்ம வந்து நெஸ்லோ மீலோ அகரக்காய் செய்ய போகிறோம். புட்டிங்கோட நம்ம தண்ணியை கொதிக்க வச்சாச்சு. தேவையான அளவு அகரக்காய் எடுத்துக்கலாம். தண்ணி கொதிச்சதோட இது வந்து தேங்காய் பால், இது தண்ணிப்பால் தான். தேங்காய் பால் பாருங்க, தண்ணி கொதிச்சிருச்சு. அதில் அகரக்காயை போட்டாச்சு. அது அகரக்காயை நல்லா கரைய வச்சுருங்க. கரைய வச்சதோட இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் தண்ணிப்பாலை ஊற்றிடலாம். அதில் நல்லா கரைஞ்ச பிறகு ஊற்றுங்க. ஃபஸ்ட்டே ஊற்றிடாதீங்க. நல்லா கரைஞ்சதோட அந்த அகரக்காய் தேவையான அளவு தண்ணி நல்லா ஊற்றுங்க. தண்ணி பழம் நல்லா ஊற்றிட்டு இப்போ அதில் வந்து அது வேகவும் நம்ம அதில் வந்து சீனி போட்டுக்கலாம். ஒரு 2.25 ஸ்பூன் கரண்டி போடுங்க. அந்த குண்டு கரண்டியில் 2.25 கரண்டி போட்டுக்கிறங்க. சீனி போட்டுக்கிட்டு, ஏன்டா நம்ம இப்போ வந்து அதில் வந்து மில்க் மெய்டு ஊற்ற போகிறோம், அதனால் குறைவா சீனி போட்டிருக்கோம். இப்போ தேவையான கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதில் பாருங்கள், அந்தளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம போட்டு நல்லா கிண்டிக்கிறோம். நம்ம கிண்டிக்கிட்டு இப்போ தேவையான ஒரு 2 கரண்டி மில்க் மெய்டு சேர்த்துக்கிறோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் வேண்டாலும் சேர்த்துக்கலாம். மில்க் மெய்டு இந்த பாருங்க, ஒரு கரண்டி போட்டிருக்கேன். இன்னொரு கரண்டி சேர்த்துக்கிறோங்க. அதுலேயும் உங்கள் டேஸ்ட் எடுத்துக்கும் சேர்க்குங்க. 2 கரண்டி தான் இல்லை, நீங்கள் இனிப்பு அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். ஆமாம், இது நல்லா வெந்ததோடு நம்ம கரைஞ்சதோடு என்ன செய்யணும், நம்ம ஒரு கேக் ட்ரைக்கு எடுத்து மாற்றி விட்டுறலாம் வடிகட்டி. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் வந்து ஒரு 5-6 ஸ்பூனு கீழே வந்து நான் மைலோ போடுறேன். அந்த மீலோவை நல்லா சுற்றி போட்டு விட்ருங்க. அது போட்டு விட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இது போட போகிறோம், அகரக்காய் ஊற்ற போகிறோம். அது மேலே கொஞ்சம் மேலே நெஸ்காஃபியும் போடுறோம். நம்ம அதில் நெஸ்காஃபியோ இல்லை புரு காஃபியோ. இப்போ வடிகட்டியாச்சு. இதை வடிகட்டினதோட இது வந்து கட்டிப்பால், தலைப்பால். கட்டிப்பால் கொஞ்சம் ஊற்றிக்கிறங்க. ஊற்றிக்கிட்டு அதோட கொஞ்சம் மேலே ஒரு 1/2 கிளாஸ் வந்து ஃப்ரெஷ் மில்க்கு அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறங்க. அதுவும் சேர்த்தியேன்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் சேர்த்துக்கிறங்க. இது வந்து இந்த மேலே அகரக்காய் கீழேயும் போட்டிருக்கணும், அகரக்காய் மேலேயும் போட்டுக்கிறங்க. மேலேயும் போட்டுக்கிட்டு இப்போ அதில் கொஞ்சம் காஃபி தூள் சேர்த்துக்கிறங்க. நெஸ்காஃபியோ இல்லை புரு காஃபியோ சன்ரைஸோ எதுவும் எந்த காஃபி உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணுமோ அதை சேர்த்துக்கிறங்க. கொஞ்சம் சேர்த்தியேன்டா சூப்பராக இருக்கும். ஆமாம், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஓகே, இப்போ ரெடி ஆகி இது அப்படியே கொஞ்சம் ரைஸை வச்சு நம்ம இதை வெட்டிடலாம். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அது பாருங்கள் எப்படி இருக்க முடியாது.